அனைவருக்கும் வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி உங்கள் கூட பேசுகிறேன். என்ன தகவல்னா, வர்ற மார்ச் மாதம் டேட் இன்னும் நமக்கு கிடைக்கல. பாலிமர், சன் டிவி இது ரெண்டுலேயும் நமக்கு ப்ரோக்ராம் கிடைக்கிது. இதுக்கு நம்ம என்ன தயாராகணும், அப்படி பேசணுன்றதெல்லாம் உங்களுக்கு அந்த லீடர்ஸ் மூலமாக தகவல் வரும். இந்த மார்ச் மாதம் எதுக்காக இந்த ப்ரோக்ராம் அப்படின்னா, அனைத்து மகளிர் மறுமலர்ச்சி அறக்கட்டளை இன்ன வரைக்கும் என்ன பண்ணியிருக்குது, என்ன மாதிரி ஆளுங்களை வழி நடத்துது அப்படின்றத பற்றியும், சில அடுத்த கட்ட நகர்வு நம்ம என்ன அடுத்தது நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றத பற்றியும் மீட்டிங்கில் இருக்கோம். இதுக்கு கூடுதலாக வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜி டிபார்ட்மெண்ட் சைடுலேருந்து நிறைய பெரிய விஎபிஎஸ் எல்லாம் வரதா பிளான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஏன் இந்த ப்ரோக்ராமாக நம்ம பண்ணணுன்ற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்கலாம். பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் லோனு, நான் கடன் வாங்கினேன் கட்ட முடியல இப்படின்றது தான் விஷயம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன தகவல் நம்ம சேகரிக்க முடியுமோ அத்தனை தகவலும் சேகரித்து வச்சுருக்கோம். ஒருவேளை இந்த ப்ரோக்ராம் நடந்து இது மீடியாவில் பப்ளிஷ் ஆச்சுன்னா மிகப்பெரிய மாற்றம் கூட நடக்கலாம். ஏன்னா இந்த கமிஷன்ற பேரில் பார்த்திங்கன்னா சில வங்கி மேலாளர், இன்னும் அதற்கூட ஒர்க் பண்ணுற ஆளுங்க, ஏன் சொல்லப்போனால் அந்த குரூப்பில் இருக்கிற தலைவங்களே ஒரு 5 பேர் கூட்டின்னு போய் விட்டு 5000 ரூபா வருது அப்படின்னா 5 பேர் கூட்டின்னு போய்ட்டு பலிகடா பண்ணுற மாதிரி மாட்டு விட்டு வராங்க. இப்படியே நிறைய விஷயம் நம்ம பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு முடிஞ்சளவுக்கு எல்லாருமே தயாராகுங்க. பல பேருடைய முகத்திரை கிழிக்கப்படும். இதில் நான் எப்படின்றது யார் என்ன சொல்லணும் அதை பற்றி எனக்கு கவலை. இந்த ப்ரோக்ராம் ஒரு வேளை நடந்துச்சுன்னா வங்கி சைட்டில் நடக்கிற பிரச்சனை, இந்த மகளிருக்குள்ளார நடக்கிற பிரச்சனை, எவ்வளோ பேர் கடன் வாங்கிட்டு கட்டாமல் அன்றைக்கி சூசைட் பண்ணுறாங்க, எல்லாமே அந்த விவாதமாக இருந்து அது பப்ளிஷ் ஆகும்போது கடன் அப்படின்ற ஒரு திட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கூட வரலாம். அதனால் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா அடுத்த தலைமுறை நீங்கள் தான் தாங்க போகிறீங்க. நீங்கள் அடுத்த தலைமுறை நீங்கள் வழிநடத்த உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறீங்க? நான் கடன் வாங்கிட்டு என் லைஃப் மெயின்டைன் பண்ண அப்படின்ற ஒரு விஷயத்த உங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயமா இல்லாமல் ஒரு மாற்றம் வேணும். மாற்றம்ன்றது யாரும் கொடுத்துட மாட்டாங்க. நம்ம மாறினா தான் நமக்காக எல்லாமே மாறும். அதனால் மார்ச் மாதம் இந்த பெரிய ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லோரும் தயாராகணும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.